வாங்கு சொல்லும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஒரு 5 நிமிடம் நாம் நம்முடைய அலுவலகத்தை கொஞ்சம் நிறுத்தி, தாய்மார்கள் கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் மௌனத்தை கடைபிடித்து, வாங்கோசை காதில் விழுந்தால் அது தொழுகைக்கு கொடுக்கப்படுகிற அழைப்பு. அந்த அழைப்பாளனுக்கும் கேட்கிற நமக்கும் கிடைக்கக்கூடிய கூலி 12 வகையான 10 வகையான கூலிகள் உண்டு என்பதை புரிந்து வாங்கு சொல்லப்படும் போது அதை ஒரு இபாதத்தாக நினைத்து வீண் பேச்சுக்களில் பேசாமல் நண்பர்களோடு பேசும்போது அதற்கு ஒரு மரியாதை கொடுத்து அந்த வாங்குக்கு நாம் திரும்ப பதில் சொல்லுகிற இந்த வாய்ப்பை எல்லாம் நாம் பயன்படுத்தும் போது ஒரு நேரத்திற்கு மட்டும், 5 நேரத்திற்கு அல்ல, ஒரு நேரத்திற்கு மட்டும், உதாரணத்திற்கு ஃபஜ்ருடைய நேரம், சஹருடைய நேரம் முடிந்து இந்த பாங்கோசை கேட்கிற வாய்ப்பு உண்டு. அந்த பாங்கோசை கேட்டதிலிருந்து ஒது செய்து பள்ளியை நோக்கி நடந்து வந்து அந்த முதல் சஃபில் இருக்கிற வரை உள்ள நன்மையை மட்டும் நீங்க கொஞ்சம் அப்படியே யோசிச்சு பாருங்க. வீட்டிலிருந்து நடந்து வந்து ஒது செய்து வீட்டிலிருந்து நடந்து வந்து பள்ளியில 2 ரக்காத்து தொழுது முதல் சஃபில ஃபர்லான தொழு எதிர்பார்த்து அமர்ந்திருக்கிற மனிதனுக்கு மட்டும் சொல்லப்பட்ட நன்மை மட்டுமே சுபஹானல்லாஹ் ஏராளமான நன்மை. அப்படி என்றால் தொழுகைக்கு என்ன நன்மை? இதற்கே இவ்வளவு நன்மை என்று சொன்னால் அல்லாஹுவை சுஜூது செய்வதற்காக அவனுடைய ஆலயத்தில் வந்து நின்று கொண்டு அதிலும் இமாம் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டும் போது, அல்லாஹ் யாரும் இந்த துனியாவில் பெரியவன் அல்ல, நாங்கள் எல்லாம் உன்னுடைய அடியார்கள், உன்னை தவிர பெரியவன் வேறு யாரும் அல்ல என்று சொல்லி அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி நாம் தக்பீர் கட்டும் போது அல்லாஹ் நமக்கு எந்த அளவுக்கு நெருக்கமாக வருகிறான். நாம் அந்த தக்பீரில் இருந்து சலாம் கொடுக்கிற வரை நாம் சொல்லுகிற ஒவ்வொரு துஆவுக்கும் உள்ள உள்ளார்ந்த அர்த்தங்கள் என்ன, நம்முடைய தொழுகையை நாம் எப்படி பேணி தொழ வேண்டும், ஒரு தொழுகைக்கு நிற்கும் பொழுது எந்த அளவுக்கு பேணுதலாக நிற்க வேண்டும், பேணுதலாக நிற்காத பல நபர்களுடைய தொழுகை வீணடிக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் எச்சரிக்கையாக செய்யப்பட்டு திருத்தப்பட்ட பல்வேறு சம்பவங்களை இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் பார்ப்போம். எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா தொழுகையில் புடும்போக்காக இருந்தாலோ, தொழாமலேயே இருந்தாலோ, தொழுதாலும் உயிரோட்டம் இல்லாமல் தொழுதாலோ அவைகளெல்லாம் சீர் செய்யப்பட்டு தொழுகைக்கு இவ்வளவு வகையான நன்மைகள் உண்டு என்பதை புரிந்து தொழாத மக்கள் உடனடியாக தொழவும், தொழுகையில் புடும்போக்குள்ள மக்கள் அந்த தொழுகையை சீர் செய்யவும், தொழுகையை உயிரோட்டம் இல்லாமல் தொழுத மக்கள் அந்த தொழுகையை வரக்கூடிய காலங்களில் ஒரு உயிரோட்டத்தோடு தொழுவோமே இந்த உரை இங்கே நிகழ்த்தப்படுகிறது. எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா கடந்த காலங்களில் நாம் எப்படி புடும்போக்காக இருந்தாலும் வரக்கூடிய காலங்களில் எந்த சத்தியத்தை கேட்டோமோ அதன்படி அமல் செய்து வாழ்ந்து மரணிக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.